எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து Skullcandy mod TWS இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Skullcandy மோடோட அன்பாக்சிங் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம Skullcandy மோடோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட Skullcandyயோட பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பாக்ஸில் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைல் ஆப் சப்போர்ட்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் ப்ரைசிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 17,000 rupees வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் Skullcandy வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 5,500 rupeesக்கே வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு கெட்டிங் ஸ்டார்டட் கைடு வந்து நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ள வந்து நம்மளுக்கு இன்னொரு யூசர் கைடு வந்து இருக்கு. ஸோ இதை வேணா நீங்க படிச்சுக்கலாம். நான் வந்து இதை பக்கத்தில் வந்து வச்சிடறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வந்து நம்மளோட TWS இயர்ஃபோன்ஸே வந்துருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட Skullcandy mod இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து Skullcandy mod இயர்ஃபோன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஒயிட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இயர்ஃபோன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு 2 TWS இயர்பட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ள ஒரு USB Type C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர் டிப்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்க இந்த Skullcandy மோடோட ஒரு அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இந்த TWS இயர்ஃபோன்ஸை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக்காக வந்து என்னோட பிரைமரி இயர்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல பில் குவாலிட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ்ல எனக்கு இருக்கிற ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பில் குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மோஸ்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இயர்ஃபோன்ஸ் நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த இயர்ஃபோன்ஸ்ல பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டியில வந்து எந்த விதமான கிராக்கோ உடையறதோ அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு வந்து ஆகல. இந்த மூடி கூட நமக்கு வந்து டைட்டா தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல்லாம் எதுவுமே கொடுக்கல. நமக்கு வந்து ஒரு சீப்பான ஃபீலிங் தான் கொடுக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூடி வந்து நம்மளுக்கு எங்க உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயமாவே இருக்கு. ஆனா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஆகல. ஆனா Skullcandy வந்து கண்டிப்பா பெட்டர் பில் குவாலிட்டி வந்து பண்ணிருக்கலாம். பில் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் வந்து காஸ்ட் கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிட். ஸோ ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நான் வந்து டிஃபால்ட்டாக வந்த அந்த இயர்பிளக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆச்சு. ஒருவேளை உங்கள் காது வந்து இன்னும் சின்னதாக இருந்தாலும் இன்னும் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் வச்சுட்டு நான் வந்து த்ரெட்மில்ல ஓடினேன், ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணேன், படுத்துட்டு பாட்டு கேட்டேன். ஸோ எந்த மாதிரி நேரத்திலும் ஃபிட் வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபிட் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு IP55 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டோ இல்லாட்டி வாக்கிங் பண்ணும்போதோ ஸ்வெட் ஆனால் கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதில் வந்து நமக்கு IP55 ரேட்டிங் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் அண்ட் பேட்டரி. ஸோ Skullcandy வந்து நம்மளுக்கு என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து 7 hours ஆஃப் பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு 27 மணி நேரம் வந்து பேட்டரி லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 34 hours ஆஃப் பேட்டரி லைஃப் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி Skullcandy வந்து நம்மளுக்கு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண உடனே ஒரு தடவை வந்து நான் ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ஜே பண்ணல. இப்போ கூட இன்னும் இந்த இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக இருக்காது. பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சார்ஜிங். ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 to 100% வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 2 hours வந்து எடுக்குதுங்க. ஸோ சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ 10 minutesல நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு 2 hours பாட்டு கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஆகுது. ஆனால் ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 2 hours வந்து சார்ஜ் வச்சே தான் ஆகணும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து என்ன USB Type C சார்ஜர் இருந்தாலும் அந்த USB Type C சார்ஜர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் சப்போர்ட். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆப் சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ Skullcandyக்கு ஒரு பிரில்லியண்டான ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து Skullcandy வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவலைசர். ஸோ எக்கச்சக்கமான ப்ரீசெட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மூவி மோட், பாட்காஸ்ட் மோட், மியூசிக் மோட் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ப்ரீசெட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவலைசர் செட்டிங் வந்து கண்டிப்பாக
கண்டிப்பாக ஆப்பில் வந்து இருக்குது. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டே அவேர் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனால் ரோட்டில் நடக்கிறீங்க, அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே அவேர் மோட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஹார்ன் சத்தம் இல்லாட்டி யாராவது பேசினா அந்த மாதிரி சத்தம்லாம் நமக்கு வந்து கேட்கும். ஸோ ஸ்டே அவேர் மோட் வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பட்ஸ்லையும் நமக்கு வந்து ஆப்வியஸ்லி பட்டன்ஸ் வந்து இருக்கு. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கஸ்டமைசபிள். ஸோ அடுத்த பாட்டு போகிறதா இருந்தாலும், ப்ரீவியஸ் பாட்டு போகிறதா இருந்தாலும், பாஸ், ப்ளே, அதுக்கப்புறம் கால் லிஃப்ட் பண்ணுறது, கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கஸ்டமைசபிள். ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து பட்டன்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பட்டன்ஸ் வந்து ஃபுல்லாக கஸ்டமைசபிளாக வந்து இருக்கு. ஸோ இந்த பட்ஸில் ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து பில் குவாலிட்டி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இல்லை. ஆமாங்க, ஸ்டே அவேர் மோட் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது, ஆனால் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுக்கல. ஸோ அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கண்டிப்பாக ஆட் வந்து நமக்கு பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வந்து இண்டி ஏஎன்சி அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு இயர்ஃபோன்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனும் இதில் நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்மளுக்கு இல்லை, வெறும் ஸ்டே அவேர் மோட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்ஸ் நீங்கள் வாங்குறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஞ்ச். ஸோ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்டான ப்ளூடூத் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரூமில் வந்து பட்ஸை வந்து வச்சுட்டு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு ஒரு 2-3 ரூம் கிட்ட வந்து நான் தள்ளி போயிருக்கேன். ஸோ வீடு ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் வந்துருச்சு, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பட்ஸில் இன்னொரு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸை வந்து ஒரே தடவை நீங்கள் வந்து 2 டிவைஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப், அதுக்கப்புறம் ஒரு ஃபோனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி 2 டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 2 ஃபோன் இருக்குது. ஸோ 2 ஃபோனுக்கும் நான் வந்து கனெக்ட் பண்ணேன். ஸோ இந்த ஃபோன் வந்து பாட்டு ப்ளே ஆகும்போது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகுது. ரெண்டாவது ஃபோனில் நம்ம ஏதாச்சும் ப்ளே பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பாட்டு வந்து பாஸ் ஆகுது. ஸோ உங்ககிட்ட வந்து நீங்கள் பிரைமரி ஃபோன், செகண்டரி ஃபோன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஃபோனுக்கு ஒரே தடவை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோனில் கால் வந்துச்சுன்னா உடனே வந்து இந்த அப்படியே லிஃப்ட் பண்ணலாம், இந்த ஃபோனில் கால் வந்தாலும் உடனே வந்து லிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மல்டி டிவைஸ் பேரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி. ஸோ ஒரு இயர்பட்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 6mm டிரைவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். வோக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிளியராகவே இருந்துருச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹைஸு, மிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது. மேபி ஒரே ஒரு சின்ன குறை ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லோஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் குவாலிட்டி. ஸோ இதில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்லேயே வந்து பார்த்துருக்கலாம். இதில் வந்து நமக்கு கிளியர் வாய்ஸ் ஸ்மார்ட் மைக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கூட நினச்சேன் இது வந்து ஏதோ ஒரு கிமிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கால் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து எக்கச்சக்கமான கால்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணேன், எனக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக கால்ஸ் பேசுகிறதா இருந்தால் கூட இந்த பட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த பட்ஸோட வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ப்ரைசிங்கை பற்றி பேசலாம். ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கல்கேண்டி வெப்சைட்லேருந்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்கல்கேண்டி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து டுபாக்கூரான விலை அப்படின்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4,000 ருபீஸ்லேருந்து 5,000 ருபீஸ்க்கு ஈஸியாக இந்த பட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5,000 ரூபாய்க்கு இந்த பட்ஸ் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஸில் வந்து 2 பிரச்சனை இருக்குங்க. ஒன்று வந்து பில் குவாலிட்டி வந்து நமக்கு கண்டிப்பாக காஸ்ட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஓகே வந்தால் கண்டிப்பாக இந்த பட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் நமக்கு வந்து பில் குவாலிட்டி மட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐபி ரேட்டிங்கும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மல்டி டிவைஸ் பேரிங் இருக்குது. ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா இந்த பட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வேணாம், பில்
குவாலிட்டி வந்து ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட எல்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, let my body go, take our bodies high.